நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் கிறிஸ்துவின் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவின் மீது அதிகமான விசுவாசமுடைய சாட்சிகளாக வாழ்ந்த திருத்தூதர்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்றைய நாள் எடுத்து சொல்லுகிறது. நம்பிக்கை கொண்டவர்கள், இறைவன் மீது முழுமையான விசுவாசம் கொண்ட திருத்தூதர்கள், அவரோடு இருந்த பிற சீடர்கள், தொடக்க கால திரு அவையை பற்றி இது சொல்லுகிறது. அப்படியானால் அவர்கள் எத்தகைய மனநிலையில் வாழ்ந்தார்கள் என்பதற்கான தெளிவு இன்றைய முதல் வாசகத்தின் வழியாய் கொடுக்கப்படுகிறது. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தார்கள். அப்படின்னா ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து வாழ்கின்ற மனநிலை. எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. இந்த இடத்துல சுயநலமோ தன்னலமோ இல்லை என்பதை எடுத்து சொல்லுகிற இறைவார்த்தை அது. தமது உடைமைகளை தம்முடையதாக யாரும் கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. ஒருவர் மற்றவரின் மீது அக்கறை காட்டுவது, ஒருவர் மற்றவருக்கு பகிர்ந்து கொடுப்பது, ஒருவர் மற்றவரோடு தொடர்பு கொண்டு ஒற்றுமையாக வாழ்கின்ற திருச்சபையை வலியுறுத்துகிறது இந்த இறைவார்த்தை. திருத்தூதர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிக வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். மிக வல்லமையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை அவர்கள் சான்று பகர்ந்து வந்தார்கள். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. அப்படின்னா யாருமே ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னு வந்து நிக்கல, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு வந்து நிக்கல. ஏன்? இவர்கள் ஒருவர் மற்றவரை சார்ந்து, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து, தன்னிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்ததனால் அவர்களுக்குள் குறைகள் இல்லை, மாறாக நிறைகளே மிகுந்து காணப்பட்டது. அவரவர் தேவைகளுக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். எல்லாத்தையும் அவர்கள் பொதுவாக வைத்து அவற்றை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தையும் ஆண்டவர் இந்த முதல் வாசகத்திலேயே குறிப்பிட்டு சொல்லுகிறார். சைப்ரஸ் தீவில் வாழ்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். அந்த யோசேப்புவுக்கு திருத்தூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெயரை வைத்திருந்தார்களாம். என்ன பெயர் அப்படின்னா, ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பெயர். பர்னபா அப்படின்னு அழைத்திருக்கிறாங்க. ஏன் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்றால், இவர் அந்த குட்டி திருச்சபையிலேயே ஒரு சிறந்த உதாரணமாக இருந்து ஒருவர் மற்றவரை ஊக்குவிக்கும் வண்ணமாக, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யும் வண்ணமாக, அவர்களை முழுவதுமாய் அன்பு செய்கின்ற நல்ல மனிதராக இவர் வாழ்ந்திருக்கிறார். அதற்கான உதாரணமாய் தான் இவர் கொடுக்கப்படுகிறார். மேலோட்டமாக சொல்லப்படல, தக்க ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் எடுத்து சொல்லுகிறது இறைவார்த்தை. அவர் தமது நிலத்தை விட்டு, யாரு? இந்த யோசேப்பு. அவர் தமது நிலத்தை விட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களுடைய காலடியில் வைத்தார். ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழுகின்ற மனநிலை. இன்னைக்கு நம்முடைய அன்பியங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அன்பியங்களில் உண்மையான அன்பு நிலைத்திருக்கிறதா? ஒருவர் மற்றவரிடத்தில் நாம் நேசத்தையும் பிரியத்தையும் காட்டுகிறோமா? அப்படி இல்லை என்றால் நம்முடைய அன்பியங்களில் போட்டியும் பொறாமையும் இருக்கிறதா? கட்சி மனப்பான்மை இருக்கிறதா? ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறோமா? பிறரை பற்றிய கவலையின்றி கண்டுகொண்டாமல் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும் அன்பிற்குரியவர்களே. போட்டி பொறாமையோடு இருப்பது, அன்பியத்தில் ஒரு எலெக்ஷன் வந்துடக்கூடாது. உடனடியாக போட்டி பொறாமை, நீயா நானா, இவன் வரட்டும் அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அன்பியங்களிலேயே பாலிடிக்ஸ் பண்ணுகின்ற மனநிலை உருவாகி கொண்டிருக்கிறது. போட்டி பொறாமைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. கட்சி மனப்பான்மையே இன்னைக்கு அன்பியத்தில் இருக்குது.
என்ன கட்சி? ஒரு ஊரை சார்ந்தவர்கள், ஒரு சாதியை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. பிற இனத்தவர்களையோ அல்லது பிற ஜாதி மதத்தை சார்ந்தவர்களையோ அவர்கள் புறக்கணிக்கிற மனநிலை, நிராகரிப்பு செய்கிற மனநிலை. ஒரே அன்பியத்திலே கூட இது நடக்கும். சில பேர் மட்டும் ஒன்னாக சேர்ந்து வருவார்கள். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அல்லது ஒரே ஊரை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, அல்லது ஒரே சாதியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களை புறக்கணிக்கின்ற நிராகரிக்கின்ற மனநிலையை கட்சி மனப்பான்மை என்று நாம் இந்த இடத்தில் அடையாளம் காட்டலாம். ஒத்துழையாமை, அன்பியத்தில் ஒத்துழைக்காம சில பேர் இருப்பாங்க. அன்பியத்தோடு ஒருங்கிணைந்து போகின்ற மனநிலையே அவர்களுக்கு வராது. எதிலையுமே இவங்க சேர மாட்டாங்க. ஒரு திருப்பலியை சிறப்பிப்பது, அன்பியமாக குடும்பங்களில் இணைந்து வந்து இறைவார்த்தை வாசிப்பது, ஜபமாலை ஜபிப்பது, எதுக்கும் அவங்க ஒத்துழைப்பு தர மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு வருவாங்க போவாங்க. நேரடியாக பங்கு சாமியாருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கும். இவங்களுக்கும் அந்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கோ எந்த சம்பந்தமும் இருக்காது. இப்படி ஒத்துழையாமல் இருக்கின்ற சில இறைமக்களும் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் கண்டுகொள்ளாத மனநிலையில் இருப்பது. அன்பியங்கள் நல்லா சிறப்பாக நடக்கும், அன்பிய கூட்டம், அன்பியத்துக்கு வருவது, இறை வார்த்தைகளை வாசிப்பது, இதெல்லாம் சரியா நடக்கும். ஆனா அந்த அன்பியத்திலேயே யாராவது ஒருவருக்கு உடம்பு முடியாம போயிருக்கும். அந்த அன்பியத்திலேயே முதியவராக இருக்கிறவர் அந்த அன்பிய கூட்டத்திற்கு வர முடியாதவராக இருப்பார். அந்த அன்பியத்திலே இருக்கிற ஒரு ஏழை எளிய மாணவனோ மாணவியோ படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லது அந்த நோய்வாய்ப்பட்ட முதியவரை போய் சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். கண்டுகொள்ளாத மனநிலை. வருவாங்க, இறைவார்த்தையை வாசிப்பாங்க, ஜபமாலை ஜெபிப்பாங்க, போயிடுவாங்க. அந்த அன்பியத்திற்குள்ளேயே என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு மனநிலையில் வாழ்வது. எனவே என் அன்பிற்குரியவர்களே, தொடக்க கால அந்த திரு அவையை பற்றி சொல்லுகிற இன்றைய இறைவார்த்தை அவர்களுக்குள் எப்படி அன்பு இருந்தது, ஒருவர் மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற மனநிலை இருந்தது, அவர்கள் எல்லோரும் எப்படி ஒருவர் மற்றவரை நேசித்து ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள் என்பதை எடுத்து சொல்லுகிறது இறைவார்த்தை. செவி கொடுக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில 2 வார்த்தைகள் மிக ஆழமாக நம்முடைய மனதில் பதியும் வண்ணமாக எடுத்து சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொருவருமே புது படைப்பாக மாற அழைக்கப்படுகிறோம். புது படைப்பு என்பது ஏதோ புதுசா பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை, இன்னொரு பிறப்பு என்று அர்த்தம் இல்லை. நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வது. தூய ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது நம்முடைய சொல்லும் செயலும் மாற்றம் காணும். அத்தகைய மாற்றத்தை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, அப்படி நாம் வாழும்போது இந்த மண்ணுலகை சார்ந்தவர்களாக அல்ல, மாறாக விண்ணுலகை சார்ந்தவர்களாக நாம் வாழ்கிறோம். அப்படியாக நாம் புது படைப்பாக மாறுகிறோம். அதுதான் ஆண்டவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிறகு நாம் ஒவ்வொருவருமே நிலைவாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். நிலைவாழ்வு, அந்த நிலைவாழ்வை எப்படி நாம் உரிமையாக்கிக் கொள்வது? அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை விண்ணுலகிற்கு ஏறி சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புகிறவர்களாய் விசுவசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாலை நிலத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகன் உயர்த்தப்பட்டார், சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அவர் சிந்திய அந்த இரத்தம், அவர் கொடுத்த அந்த உயிர் நம் ஒவ்வொருவருடைய மீட்புக்காக என்று எவர் முழுமையாக விசுவசிக்கிறாரோ அவர்தான் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, புது வாழ்வும் நிலை வாழ்வும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. உரிமையாக்கிக் கொண்டு இயேசுவின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன்.